எல்லாருக்கும் வணக்கம். நான் ரித்திகா. ரமணர் அவதாரம். பகவான் ரமணரின் பெருமை வாங்க தெரிஞ்சுக்கலாம். பகவான் ரமண மகரிஷி தோன்றியதிலிருந்து சமாதி அடைந்த வரை கணந்தோறும் நிகழ்ந்த அற்புதங்கள் ஏராளம். அவரே அருளி செய்த பாடல்களும் உபதேசங்களும் ஏராளம். இப்படி உபதேசத்தோடு பல கதைகளையும் அவர் அவ்வப்பொழுது கூறி பெறும் உண்மைகளை விளக்கியிருக்கிறார். இவை அனைத்தையும் ரமண இலக்கியத்தில் காணலாம். எடுத்துக்காட்டுக்காக ஒரு சின்ன கதையை பார்ப்போம் வாங்க. பக்தர்களிடம் அருணாச்சல லிங்கம் முதலில் தோன்றியது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நன்னாளில் என்று விளக்கிய ரமண மகரிஷி ஸ்ரீராமனை பார்வதி தேவி சோதித்து பார்த்த கதை ஒன்றை விவரிக்கிறார். ராமனும் லக்ஷ்மணும் காடுகளில் சீதையை தேடி அலைந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ராமன் சோகத்தால் மிக வாடியவனாக காணப்பட்டார். இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவ்வழியே எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அருகே வந்ததும் சிவபெருமான் ராமனை வணங்கி மேலே சென்றார். பார்வதி தேவி ஆச்சரியமுற்று அகில லோகநாதனும் தேவர்கள் அனைவராலும் வணங்க பெறும் சிவபெருமான் ஏன் மனைவியை தேடி அலையும் ராமனை வணங்க வேண்டும் என்று எண்ணி அதை சிவனிடமே கேட்டுவிட்டாள். சிவபெருமான் மனித வடிவு கொண்ட ராமன் மனிதனை போன்றே நடித்தாலும் அவன் மகாவிஷ்ணுவே ஆவான். இது பற்றி உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயோ சோதித்து பாரே என்றார். உடனே பார்வதி தேவி சீதையை போல தன்னை உருமாற்றிக் கொண்டு ராமன் எதிரே தோன்றினாள். அவளை பார்த்ததும் ராமன் புன்முறுவல் பூக்க, ஏனம்மா சதி, இங்கே எங்கே வந்தாய்? சிவன் எங்கே? நீ ஏன் இப்படி உன்னை உருமாற்றிக் கொண்டாய் என்று கேட்டார். பார்வதி தேவி வெக்கம் அடைந்து சிவனுக்கும் தனக்கும் இடையே நடந்த உரையாடலை விவரித்தாள். உடனே ராமன், நாங்கள் யாவரும் சிவபிரானின் அம்சங்களே ஆவோம். நேரில் காணும்போது அவரை பணிவோம், மற்ற நேரங்களில் அவரை ஸ்மரித்து கொண்டே இருப்போம் என்றார். ஏக ஏவ மகாவிஷ்ணு சிவஞான மகோததி, மகாவிஷ்ணு ஒருவரே சிவஞான பெருங்கடல் ஆவார் என்ற ஆன்றோர் வாக்கை இப்படி அழகுற கதை மூலம் விளக்கினார் ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி. பகவான் ரமணரின் பெருமை. பகவானை முதலில் மகரிஷி என்று இனம் கொண்டு அவருக்கு ரமணர் என்ற பெயரை சூட்டிய பெரும் முனிவரான காவைய கண்ட கணபதி சாஸ்திரி ஒரு முறை கூறினார் இப்படி: சாதனையில் ஈடுபட்டு மிக மிக உயரிய நிலையை அடைந்தவருக்கு சக்தி, சாந்தம் என இருவித அனுபவம் உண்டாகும். அந்த சக்தி வந்ததும் அவர்கள் ஆடல் பாடலில் ஈடுபடுவது, திக் விஜயம் செய்வது போன்ற செயலில் ஈடுபடுபவர். புத்தர் இந்த நிலையில்தான் மத ஸ்தாபனம் செய்தார். சங்கரனர் திக் விஜயம் செய்தவர். விவேகானந்தர் சிகாகோ சென்று உலகையே வென்றார். ஆனால் பகவானோ சக்தியை வெளிக்காட்டாமல் உள்ளடக்கு மலையை விழுங்கிய மகாதேவனாக இருக்கிறார். இப்படி கூறி அவர் ஆச்சரியப்பட்டார். அரவிந்தரோ ரமணரை பற்றி கூறுகையில் அவர் யோகிகளில் ஒரு ஹர்குலிஸ் என்றும் அவரது தவமே இந்திய வெற்றிக்கு வழி வகுத்தது என்றும் கூறினார். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.